Hi, hello, வணக்கம் and welcome to all in this cinematic world. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலாக கோட் படத்தோட டீம் ஒரு கிளிம்ஸை நைட்டு ஷார்ப்பாக 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த கிளிம்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி தளபதிக்கு என்னோட பர்த்டே விஷஸை சொல்லிடுறேங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தளபதி விஜய். இந்த வீடியோவை பார்க்குறவங்கள யார் யாருக்கெல்லாம் தளபதியை பிடிக்குமோ அவங்க எல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொட்டி விட்டுருங்க. இந்த கிளிம்ஸ் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு பைக் சேசிங் சீனை தான் காமிக்கிறாங்க. அந்த சீன் ஒரு கும்பல் யாரையோ துரத்திட்டு போகிற மாதிரி காமிக்கப்படுது. அதுக்கப்புறம் 2 தளபதியை ஒரே ஷாட்டில் காமிக்கிறாங்க. அந்த சீன் எல்லாம் சும்மா வேறு மாதிரி ஃபயராக இருந்ததுங்க. இந்த பைக் சேசிங் சீனை ரஷ்யாவில் எடுத்திருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம டேரக்டர் வெங்கட் பிரபுவுமே ட்வீட் பண்ணி இருந்தார், இந்த மாதிரி ஒரு சீன் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. இந்த சீனை கூட செகண்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த இமேஜில் ஓல்டு லுக் தளபதி நல்லா இருக்காரு, ஆனால் யங் லுக் தளபதி நல்லாவே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இதில் பார்க்கும்போது சுமாராக தான் இருக்குது. ஆனால் படத்தில் வரும்போது எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இன்னும் சிஜி ஒர்க்ஸ் எதுவுமே ஃபுல்லாக முடியல. அதனால் ஃபைனல் ரிசல்ட் யங் தளபதி எப்படி இருப்பார் அப்படின்றத நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிம்ஸ் முடியறதுக்கு ஒரு 5 செகண்ட் முன்னாடி நிறைய ஷார்ட்ஸை காமிக்கிறாங்க. அதில் ஒரு ஷார்ட்டில் ஒரு மிடில் ஏஜ்டு தளபதி இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அதாவது விசில் போடு சாங்கில் இருக்க தளபதி மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஷாட்டில் ஓல்டு தளபதி ஃபைட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட்டில் யங்கர் வெர்ஷன் ஆஃப் தளபதி பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அந்த இடம் ஏதோ லேப் மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல நிறைய ஸ்க்ரீன்ஸில் நிறைய இமேஜை வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு இமேஜில் பீக் ஆஃப் 11 பில்லியன் பை 2050 அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த படம் ஒரு டைம் ட்ராவல் படமாக தான் இருக்கும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு டைம் ட்ராவல் படம் தாங்க. ஆனால் அதை வெங்கட் பிரபு எப்படி கொடுக்க போகிறாரு நம்மளுக்கு அப்படின்றது தான் தெரியல. அது படம் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஷாட்டில் ஓல்டு கெட்டப்பில் இருக்க தளபதியோட இமேஜை வச்சு யாரோ ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அது மேபி படத்தோட வில்லனாக கூட இருக்கலாம். ஒரு சிலவங்க விஜய் தான் இந்த படத்தில் வில்லன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 பேர் இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலங்க. படம் பார்த்தா தான் எது உண்மை இல்லை அப்படின்றது தெரியும். அண்ட் இந்த கிளிம்ஸ் வீடியோவோட ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து டிராவல் ஆகுதுங்க. அந்த மியூசிக்கை கேட்கும் போது சுமாராக தான் இருக்கு. யுவன் சங்கர் ராஜா பழைய ஃபார்ம்ல இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா படத்துல எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரியலங்க. அண்ட் இந்த கிளிம்ஸ் வீடியோ மட்டும் இல்லாம கோட் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிளுமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த பாட்டை மியூசிக் டைரக்டர் இளையராஜாவோட மகளான பவதாரணி பாடின மாதிரி இருக்குமா. அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. ஆனா இப்போ ஏஐ டெக்னாலஜியை வச்சு அவங்க பாடி இருக்க மாதிரி ஒரு பாட்டை ரெடி பண்ணி இருக்காரு யுவன் சங்கர் ராஜா. அண்ட் அவங்க கூட நம்ம தளபதியுமே பாடி இருக்க மாதிரியுமே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு வரும்போது நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். அதனால நீங்கள் அந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிம்ஸ் வீடியோவுமே எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இதோட என்னோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.